ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் வந்து உங்களை மீட் பண்ணியிருக்கேன். சென்னையிலேருந்து துபாய் கிளம்புற விலாக் தான். தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கரெக்டாக ஒரு 8:30 கிட்டே வீட்டிலேருந்து கிளம்புனோம். கிளம்புன நேரத்தில் நல்ல மழை ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மழை அதிகமாக இல்லை. நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைவேஸில் இருக்க ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். நைட் டைம் அப்புறம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து ரோஸ்ட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் எல்லாருமே ரோஸ்ட்டே ஆர்டர் பண்ணிக்கிட்டாச்சு. நாங்கள் வந்து சென்னை ஏர்போர்ட்டுமே ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணதுக்கப்புறமே உள்ளுக்குள்ளே ஒரு பயம், ஒரு ஃபீலிங், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம ஹஸ்பண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் ஒரு விதமான ஃபீலிங்ஸ் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இமிக்ரேஷன் அப்புறம் செக்யூரிட்டி செக் இதெல்லாமே முடித்ததுக்கப்புறம் கேட்டுக்கு வந்தாச்சு. கேட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டேன். லாஸ்ட்டாக எப்படியோ ஃப்ளைட்டுக்கு தான் போகிறோம், இதுக்கப்புறம் எந்த ஒரு டாஸ்க்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஃப்ளைட்டுமே கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஃப்ளைட்டுமே போக ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ளைட்டில் வந்து இவ்வளோ ஜூமிங்கில் பார்க்கும்போது இதில் தான் நம்ம போகிறோமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரினாஃபுக்கு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாமே காது வலி வந்துடும், அழுக ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்னாங்களா. ரினாஃப் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு பயம் உள்ளுக்குள்ளே அதிகமாகவே இருந்துச்சு எனக்கு. மற்றபடி எனக்கு வேறு எந்த டென்ஷனுமே கிடையாது. நான் ஃப்ரீயாக தான் இருந்தேன். ஃப்ளைட்டுமே டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பார்க்க தானே ஆசைப்பட்டேன், இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சேனே, நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு அந்த நிமிஷம் எனக்கு தோணுச்சு. ஃப்ளைட்டில் உட்கார்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸே ஒரு நல்ல ஃபீல் குட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. நம்ம ஃப்ளைட்லேருந்து மேலேருந்து கீழே பார்க்குற வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அங்கே அந்த காரு, பைக்கு தெரியல, கார் போகிற இதெல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக தெரிஞ்சுது. ரினாஃப்க்கு அதுக்கப்புறமே வந்து ஸ்லீப்பிங் பேஸ்கெட் வந்து கொடுத்துட்டாங்க. அதில் வந்து அவனை போட்டதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கிட்ஸு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பால் மாதிரியும் இன்னொரு அந்த ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பவுச்சில் வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாமே அதில் இருந்துச்சு. கவரு, அப்புறம் மேட்டு, குட்டி ஸ்பூன் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. எமிரேட்ஸில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறனால கிட்ஸ் வச்சுருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி மாதிரி எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா எனக்கும் இது தான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ளைட்டு. ரினாஃப்க்குமே ஃபஸ்ட்டு தான். பட் இருந்தாலும் எமிரேட்ஸில் நம்ம போகிறோம் அப்படின்னா வந்து ஃப்ளைட்னால் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அதில் கரெக்டாக ப்ராப்பராக எல்லாமே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக எனக்கு ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து நான் எந்த ஒரு டேபில் நான் எதுவுமே பார்க்கல. ஒரு சாங்கோ, வீடியோ எதுவுமே எனக்கு பார்க்க டைம் கிடைக்கல சுத்தமாக. அது மட்டும்தான் நான் ஃப்ளைட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரே ஒரு விஷயம். ஃபஸ்ட்டே வந்து எனக்கிட்ட வந்து மெனு கொடுத்துருந்தாங்க. இதில் என்னென்ன நான்வெஜ் ஆர் வெஜ்ஜு எல்லா டிஷ்ஷுமே போட்டிருந்துச்சி. பெருசாக அதில் ஒன்றுமே நமக்கு செட் ஆகாதுன்னு நினச்சி விட்டுட்டேன். பட் இருந்தாலும் வந்து கேட்டாங்க. ஓகே நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஜூஸா, டீ அப்படின்னாங்க. ஜூஸ் ஓகே, ஆப்பிள் ஜூஸ்னு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி குடித்தேன். அதில் நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, அதில் ஆப்பிள் ஜூஸ் மட்டும் தான் நான் குடித்தது. மன திருப்தியாக அது மட்டும் தான் குடித்தேன். பட் இந்த டிஷ் இது என்ன நேம்னு எனக்கு தெரியல, அது என்னத்தில் செஞ்சுருப்பாங்கன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இது வந்து வடகறி டைப்பில் இருந்துச்சு. ஆனால் அது வடகறி கிடையாது. பக்கத்தில் இருக்கிறதுல வந்து தோசைக்குள்ளே வந்து ஏதோ ஒரு மசாலா ஸ்டஃப் பண்ணி இருந்துச்சு. அது தோசைக்கு அந்த தக்காளி சட்னி ஓகே நல்லா இருந்துச்சு. அது மட்டும்தான். அதுக்கப்புறம் குக்கீஸ், அப்புறம் பட்டர், அந்த பன்னுக்காக பட்டர் வச்சுருந்தாங்க. இதெல்லாமே ஓரளவுக்கு ஏதோ சாப்பிட்ற மாதிரி துபாய் லேண்ட் ஆகிற டைமும் வந்துருச்சு. நம்ம துபாயில் லேண்ட் ஆயாச்சு. ஃப்ளைட்லேருந்து இறங்குனதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் ஏன் இவ்வளோ அவசரமாக போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு சைடு வந்து கனெக்டிங் ஃப்ளைட் சைடு வந்து எல்லாமே ஃப்ளைட் அடுத்து எப்போ என்ன ஆகுதுன்ட்டு ஒரு போர்டு எல்லாமே நிறைய பேர் அங்கே பார்த்துட்டு நின்றாங்க. அதுக்கப்புறம் அரைவல் சைடில் நான் போயிட்டு இருந்தேன். இந்த பக்கம் வந்தால் போகணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒருத்தவங்களை கேட்டதுக்கப்புறம் லிஃப்டில் இருந்து கீழே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தா லைட் செட்டிங்கே வேறு லெவலில் இருந்துச்சு. பேக் சைடு அப்போ லிஃப்ட்டுக்கு பேக் சைடு அப்படியே வந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அது வீடியோவில் அந்தளவுக்கு தெரியல. லிஃப்ட்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் மெட்ரோவில் ஏறி நம்ம அரைவல் சைடு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்டுமே மீட் பண்ணிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்து இறங்கியாச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஹஸ்பண்ட் வந்து பொக்கேயும் சாக்லேட்டோடு வந்து நின்றுட்டு இருந்தாங்க. வந்ததுக்கப்புறம் ரினாஃப் அவங்க டேடிகிட்ட நம்ம கொடுத்துட்டோம். நம்ம துபாய்க்குமே நம்ம வந்தாச்சு. நாமளும் துபாய் வந்துட்டோம்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான். இதுக்கப்புறமே வந்து துபாய் சீரீஸ் தான் நம்ம பேஜில் அதிகமாக வரும்.
நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு துபாயுமே சுற்றி காமிப்பேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாத எல்லாருமே இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.